வணக்கம். நிர்பதுங்கன் ஐஏஎஸ் அகாடமி, மதுரை மற்றும் அருப்புக்கோட்டை. நான் உங்கள் விஜயன். நிர்பதுங்கா விஜயன். ச்ச. அன்பார்ந்த மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடப்பகுதி என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல யூனிட் 8 அண்ட் 9 ரைட்டா? யூனிட் 8 அண்ட் 9 2க்குமே டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ்ல யூனிட் 8க்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 40 வினாக்கள். யூனிட் 9ல எத்தனை வினாக்கள் கேட்குறாங்க அப்படின்னா 30 வினாக்கள். ஓகேவா? மொத்தம் எத்தனை வினாக்கள் அப்படின்னா 70 வினாக்கள். ஓகேவா? இந்த 2 யூனிட்ல இருந்து மட்டும் நம்மளுக்கு எத்தனை வினாக்கள் கேட்குறாங்க அப்படின்னா 70 வினாக்கள் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடப்பகுதி. ஓகேவா? நம்ம இந்த கோர்ஸஸ் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8க்கும் யூனிட் 9க்கும் மொத்தம் இந்த 70 வினாக்களுக்கும் நான் ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுத்து குடுத்துறேன். இதே நம்ம பார்க்க போறது. ஓகேவா? சரி. யூனிட் 8 என்ன அப்படின்னா, சரி வாங்க. யூனிட் 8 டிஎன்பிஎஸ்சில அலகு 8 எதை பத்தி சொல்லும் அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக, அரசியல் இயக்கங்கள். இயக்கங்கள். சரி. கவனிச்சுக்கங்க. டிஎன்பிஎஸ்சில சிலபஸ்ல குரூப் 2, குரூப் 1 ரைட்டா? இருக்கக்கூடிய யூனிட் என்ன அப்படின்னா, அலகு 8 என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். மாணவர்கள் இந்த கிளாஸ்க்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம பார்க்க போறது மொத்தம் எத்தனை கொஸ்டின் அப்படின்னா 70 வினாக்களுக்கு பார்க்க போறோம். ரைட்டா? இந்த 70 வினாக்களுக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடப்பகுதி. இங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. மிகப்பெரிய ஒரு பாடப்பகுதி. என்னடா கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே மிரட்டுறான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. மிகப்பெரிய ஒரு பாடப்பகுதி. ஆனால் படிக்க முடியாத பாடப்பகுதிகள் கிடையாது. ரைட்டா? படிக்க முடியாத பாடப்பகுதி கிடையாது. ஓகேவா? இந்த பாடப்பகுதிய எவ்வளவு எளிமையா, விளக்கத்தோட உங்களுக்கு சார்ட் போட்டு எந்த அளவுக்கு ஈஸியா கொண்டு போக முடியுமோ, அந்த அளவுக்கு கொண்டு போய் உங்களுக்கு கொஸ்டின் அடிக்க வைக்கிறதே என்னுடைய வேலை. இத நான் ஆரம்பத்திலேயே சொல்லிர்றேன். ரைட்டா? அதுக்காகவே நீங்க கிளாஸ் வந்திருக்கீங்க. அதுக்காகவே நானும் உங்களுக்கு கிளாஸ் குடுக்க போறேன். ஓகேவா? என்னுடைய கிளாஸ் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். என்னால முடிந்த அளவுக்கு எவ்வளவு எளிமையா உங்களுக்கு கொண்டு போக முடியுமோ, அந்த அளவுக்கு நான் எளிமையா கொண்டு போயிறேன். திரும்பவும் சொல்றேன். இது மிகப்பெரிய ஒரு பாடப்பகுதி. ஆனால் அந்த பாடப்பகுதியை எவ்வளவு சுருக்கி எளிமையா உங்களுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொண்டு போறேன். கிளாஸை ஃபுல்லா மட்டும் கவனிங்க. ஓகேவா? சரி வாங்க உள்ள போலாம். முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசில கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிலபஸை நீங்க தெளிவா அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த பாடப்பகுதியை பத்தியான ஒரு புரிதல் வந்துரும். ஓகேவா? அப்ப இந்த டிஎன்பிசியினுடைய சிலபஸை பத்தி நம்ம முத பார்த்துடலாமா? அலகு 8. ஓகேவா? அலகு 8ல டிஎன்பிசியினுடைய சிலபஸை பத்தி நம்ம பார்த்துடலாம். முதல்ல அவன் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு. மொத்தம் இது எத்தனை சாப்டரா பிரிச்சிருக்காங்க? யூனிட் 8 எத்தனை சாப்டரா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 4 சாப்டரா பிரிச்சிருக்காங்க. இதுல நம்மளுக்கு இருக்கக்கூடிய முதல் சாப்டர் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு. ரைட்டா? தமிழ்நாட்டின் வரலாறு. இத சுத்தி தாங்க இந்த பாடப்பகுதியே அமைஞ்சிருக்கும். ரைட்டா? தமிழ்நாட்டின் வரலாறு. அது சார்ந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள். தமிழ்நாட்டின் வரலாறு, அது சார்ந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ரைட்டா? அது சார்ந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள். 3 தமிழ் இலக்கிய வரலாறு. அக்காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழ் இலக்கிய வரலாறு. ஓகேவா? சரி. இதுல மாணவர்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட எல்லாமே நான் எடுப்பேன். இந்த தமிழ் இலக்கிய வரலாறு, இலக்கியங்கள் சம்பந்தப்பட்டது பூராமே யார் எடுப்பா அப்படின்னா, பாலசுப்ரமணிய ஐயா எடுப்பாரு. ரைட்டா? மதுரையைச் சேர்ந்த பாலசுப்ரமணிய ஐயா
எடுப்பாரு தமிழ் சார்ந்த பகுதிகள் எல்லாமே. மத்த வரலாறு சார்ந்த பகுதிகள் பூராமே யார் எடுப்பா அப்படின்னா நான் தான் எடுப்பேன். சரி இப்ப வாங்க அலகு 8ல முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அலகு 8 தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்றத பார்த்தோம். இதை 4 சாப்டரா பிரிச்சிருக்காங்க சிலபஸ அலகு 8. அதுல முதல்ல என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு ஃபர்ஸ்ட் சாப்டர். ரைட்டா தமிழ்நாட்டின் வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தமிழ் இலக்கிய வரலாறு. ரைட்டா ஃபர்ஸ்ட் சாப்டர். இரண்டாவது சாப்டர் திருக்குறள். ஃபர்ஸ்ட் சாப்டர் வரலாறு, இரண்டாவது சாப்டர் திருக்குறள். ஓகேவா? இரண்டாவது சாப்டர் எதை பத்தி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா திருக்குறள். இந்த திருக்குறளை 6 தலைப்பா கொடுத்திருக்காங்க. ரைட்டா 6 தலைப்பா கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. இப்ப நம்ம எடுக்க போற பாடப்பகுதி அப்படின்றது பிரிம்ஸுக்கு மட்டும் கிடையாது, முதல்நிலை தேர்வுக்கு மட்டும் கிடையாது, முதன்மை தேர்வுக்கும் சேர்த்துதே நான் எடுக்க போறேன். பாயிண்டா எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத இதை பத்தி கேட்டாலே அழகா எழுதக்கூடிய அளவுக்கு. ரைட்டா குரூப் அண்ட் மெயின்ஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா அழகா எழுதக்கூடிய அளவுக்கு இதை பூராமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன். ஓகேவா? ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் கேட்டா இத்தனை பாயிண்ட் தான் இதுக்குள்ளதே வரும் அப்படின்னு சார்ட் போட்டு தெளிவா உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். சரி ரெண்டாவது சாப்டர் என்ன அப்படின்னா திருக்குறள். திருக்குறள்ல ஒரு 6 டாபிக் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம். மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம். மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம். 2 அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை. அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை. இதெல்லாமே ஐயா எடுப்பாரு பாலசுப்ரமணியம். 3 மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம். மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம். 4 திருக்குறளும் மாறாத விழுமியங்களும். திருக்குறளும் மாறாத விழுமியங்களும். ரைட்டா அப்படி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதநேயம். திருக்குறளத்துல மனிதநேயத்தை எப்படி வலியுறுத்துது அப்படின்றது, சமத்துவம் ஈக்குவாலிட்டியை எப்படி வலியுறுத்துது அப்படின்னு சொல்றது. ரைட்டா 4 அடுத்து 5 சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு. ரைட்டா திருக்குறளின் பொருத்தப்பாடு. 6 திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள். திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள். ஓகேவா? சரி இப்ப நல்லா கவனிங்க. மொத்தம் எத்தனை டாபிக்கா பிரிச்சிருந்தோம்? யூனிட் 8 எத்தனையா பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஓகேவா? இதுல யூனிட் 8 4 சாப்டரா பிரிச்சிருந்தோம். முதல் சாப்டர் வரலாறுன்னு கூட எடுத்துக்கலாம். முதல் சாப்டர். அந்த முதல் சாப்டர் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தமிழ் இலக்கிய வரலாறு. ஓகேவா? இது. இரண்டாவது என்ன அப்படின்னா திருக்குறள். ரைட்டா இரண்டாவது என்ன அப்படின்னா திருக்குறள். திருக்குறளை 6 தலைப்புகள் கீழே பிரிச்சிருந்தாங்க. 1 மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், 4 திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், மனிதநேயம் சமத்துவம் போன்றவை.
5 சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளின் திருக்குறளின் பொருத்தப்பாடு. 6 திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் அப்படின்னு. அப்ப 4 சாப்டர்ல 2 சாப்டர் முடிஞ்சுச்சு. ரைட்டா? 3வது சாப்டர். 3வது சாப்டர். விடுதலை போராட்டம். விடுதலை போராட்டம். ரைட்டா? இந்த விடுதலை போராட்டத்துல 1 தமிழ்நாட்டின் பங்கு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு படிக்கிறோம். தமிழ்நாட்டின் பங்கு. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு 1. 2 ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். 3வது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் பங்கு. எந்தெந்த பெண்கள் எல்லாம் இருந்தாங்க அப்படின்றது இது எல்லாமே நான் தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். 3 விடுதலை போராட்டம். விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், பெண்களின் பங்கு அப்படின்றது இது 3. அடுத்து நம்மளுக்கு 4வது. 4வது சாப்டர் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் சமூக அரசியல் இயக்கங்கள். 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சமூக அரசியல் இயக்கங்கள். இதாங்க 4வது சாப்டர். 19ஆம் நூற்றாண்டில் சமூக அரசியல் இயக்கங்கள். சரி, இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட சமூக அரசியல் இயக்கங்களுடைய பரிணாம வளர்ச்சி. அதனுடைய வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி, பௌத்தரிவாதத்தின் வளர்ச்சி. பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, பரிணாமத்தின் வளர்ச்சி, பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி. ரைட்டா? 4வது சாப்டர்ல பரிணாமத்தின் வளர்ச்சி, பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி. இந்த சமூக அரசியல் இயக்கங்களை எப்படி வளர்ச்சி அடைஞ்சு அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி வளர்ச்சி அடைந்த இயக்கங்கள்ல முதல்ல நம்மளுக்கு மிக முக்கியமான இயக்கம் எது அப்படின்னா நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. ரைட்டா? முதல்ல நம்மளுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நீதி கட்சி. ரைட்டா? 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல. அப்ப நீதி கட்சி அப்படின்னு வந்துட்டாலே இந்த நீதி கட்சி எப்படியெல்லாம் தோற்றுவிச்சு இதை நம்ம பார்க்க போறோம். இந்த நீதி கட்சியில முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல முக்கியமான தலைவர்கள் யாரு அப்படின்னா நடேசனார், டி.எம். நாயர், டி.எம். நாயர், பி.டி. தியாகராயர், பி.டி. தியாகராயர், ராமராயர், ராமராயர், ஓகேவா? முத்தையா முதலியார், முத்தையா முதலியார், ராமசாமி முதலியார், ராமசாமி முதலியார், சண்முகம் செட்டியார், சண்முகம் செட்டியார். ஓகேவா? இவங்க தான் நீதி கட்சி. அப்ப 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் வந்த இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. அந்த நீதி கட்சியில இருக்கக்கூடிய யார் யார் முக்கிய தலைவர்கள் அப்படின்னா நடேசனார், டி.எம். நாயர், பி.டி. தியாகராயர், ராமராயர், முத்தையா முதலியார், ராமசாமி முதலியார், சண்முகம் செட்டியார். இவங்களை பத்தி எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேவா? நீதி கட்சியில. நீதி கட்சிக்கு அடுத்து மிகப்பெரிய அளவுல வளர்ந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம். அப்ப சுயமரியாதை இயக்கம் இது சார்ந்த அப்ப சுயமரியாதை இயக்கம் மற்றும் அதனுடைய தொடர்புடைய பெரியார் இவரை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். ரைட்டா?
இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா திராவிட இயக்கம். திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு தெரியும். யார் யாரெல்லாம் மிக முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா பெரியார். பெரியாருக்கு அடுத்து அறிஞர் அண்ணா. அண்ணாவுக்கு அடுத்து கருணாநிதி. கருணாநிதிக்கு அடுத்து திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியா எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓகேவா? இவங்க வரைக்கும் நம்ம திராவிட இயக்கத்துல நம்ம பார்க்க போறோம். இவ்வளவுதாங்க சிலபஸ். புரியுதா? அப்ப சிலபஸ்ல ஒரு தெளிவு வேணும். அப்ப நம்மளுக்கு சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஓகேவா? யூனிட் 8 யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு. கவனிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதிலே நம்ம எடுத்துறோம். அப்ப 4 யூனிட்டா. 1 தமிழ்நாட்டினுடைய வரலாறு. ரைட்டா? யூனிட் 1 என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு. அப்ப தமிழ்நாட்டின் வரலாறு, அது சார்ந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள், தமிழ் இலக்கிய வரலாறு. ஓகேவா? சரி. அடுத்து சாப்டர் 2 என்ன அப்படின்னா திருக்குறள். திருக்குறளை நம்ம ஒரு 6 தலைப்பின் கீழ் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம படிக்க போறோம். 1 மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம். 2 அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை. 3 மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம். 4 திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் எதது மனிதநேயம், சமத்துவம் போன்றவை. 5 சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு. 6 திருக்குறளின் தத்துவ கோட்பாடு. ரைட்டா? இது 2வது சாப்டர். 3வது சாப்டர் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம். அதுல தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன? ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஓகேவா? அடுத்து 19ஆம் 20ஆம் நூற்றாண்டின் சமூக அரசியல் இயக்கங்கள். 4வது சாப்டர். இந்த அரசியல் இயக்கங்கள், சமூக அரசியல் இயக்கங்கள் எப்படி வளர்ந்துச்சு? அந்த பௌத்தரிவாதத்தின் வளர்ச்சி. ரைட்டா? அதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. நீதி கட்சியினுடைய வளர்ச்சிகள், சாதனைகள் அனைத்துமே பார்த்துட்டு அதுல முக்கிய தலைவர்கள் யார் யார் அப்படின்னா நடேசனார், நாயர், பி.டி. தியாகராயர், ராமராயர், முத்தையா முதலியார், ராமசாமி முதலியார், சண்முகம் செட்டியார். ரைட்டா? இவங்களை பத்தி பார்க்கிறோம். அடுத்து நம்மளுக்கு சுயமரியாதை இயக்கம், சமூக அரசியல் இயக்கங்களை யாருன்னா பெரியார். அடுத்து நம்மளுக்கு திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கத்துல யார் யாரெல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னா பெரியார், அறிஞர் அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, தற்போது எடப்பாடி பழனிசாமி வரைக்கும். ஓகேவா? சரி. சுயமரியாதை இயக்கம், அதுக்கடுத்து திராவிட இயக்கம் அப்படின்றது. இதாங்க நம்ம பார்க்கக்கூடிய சிலபஸ். இப்ப புரியுதா? அப்ப யூனிட் 8 அப்படின்னாலே சிலபஸ் ஒரு ஐடியாவுக்கு வந்துருச்சா? வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இத சாட்டலைஸ் பண்ணுவோம். சிலபஸ் மனப்பாடமா இருக்கணும். நம்ம படிக்கிறது இப்ப கிளாஸ்க்குள்ள வர்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டர் ஏன் நான் சிலபஸ் இவ்வளவு தூரத்துக்கு தெளிவா சொல்லித் தரேன் அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டர் வைஸா நம்ம உள்ள போணும். ரைட்டா? சிலபஸ யூனிட் 8 அவன் கொஸ்டின் கேட்டானா, யூனிட் 8 பத்தி நீங்க தெளிவா இருக்கணும். அப்ப இந்த ஏரியால கொஸ்டின் போனானா இதுதான் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சிலபஸ ஃபர்ஸ்ட் நான் தெளிவா சொல்லித் தரேன். இப்ப சிலபஸ் நம்மளுக்கு யூனிட் 8 என்னன்றது தெரியும். யூனிட் 8 ரைட்டா? தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, சமூக அரசியல் இயக்கங்கள். அப்ப சாப்டர் 1 எத பத்தி சொல்லும் அப்படின்னா வரலாறு, தமிழ்நாட்டினுடைய வரலாறு. ரைட்டா? சாப்டர் 2 எத பத்தி சொல்லும் அப்படின்னா திருக்குறள். ரைட்டா? திருக்குறள். 3 எத பத்தி சொல்லும்? விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்டம். 4 எத பத்தி சொல்லும் அப்படின்னா சமூக அரசியல் இயக்கங்கள். இவ்வளவுதான் சிலபஸ். சமூக அரசியல் இயக்கங்கள். ஓகேவா? இதத்தான் நம்ம பார்க்க போறோம். தெளிவா ஒவ்வொரு பார்ட்டா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இவ்வளவுதாங்க இதுக்குள்ள இருக்கக்கூடியது. ஓகேவா? சிலபஸோடைய அனலைசிஸ். இதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு முதல்ல எத பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஓகேவா?
ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு. இத படிச்சிட்டாலே ஒட்டுமொத்த சிலபஸ்ல 75% நம்மளுக்கு கவர் ஆனது மாதிரி. எது தமிழ்நாட்டினுடைய வரலாறு படிச்சிட்டாலே. ரைட்டா? ஏன்னா கற்காலத்துல தொடங்கி தற்போதைய காலம் ரைட்டா? தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இதுல தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அப்ப இதுலயே பல சாப்டர் கவர் ஆயிரும். ரைட்டா? பல சாப்டர் கவர் ஆயிரும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு. போயிடலாமா? ஹெட்டிங் போடுங்க. தமிழ்நாட்டின் வரலாறு. தமிழ்நாட்டின் வரலாறு. பார்க்கலாமா? சரி. தமிழ்நாட்டின் வரலாறு. இப்ப நம்ம பாட வரலாறு பார்க்க போற பாடப்பகுதிக்கு இத ஃபுல்லா பார்த்துட்டாலே நம்ம எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு சொன்னோம். பார்த்துடலாமா? இத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒட்டுமொத்த பாடப்பகுதியை இங்கே சாட்டலைஸ் பண்ணி முடிக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய வரலாறு கற்காலம் முதல் இற்காலம் வரை அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? கற்காலத்துல இருந்து இக்காலம் வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாலே பாதி அதாவது 70% சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இப்ப தமிழ்நாட்டினுடைய வரலாறு ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கங்க. சிம்பிளா இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா ஐயோ தமிழ்நாட்டினுடைய வரலாறு சேரர்கள் ஆண்டிருக்காங்க, பாண்டியர்கள் ஆண்டிருக்காங்க, யாராரோ ஆண்டிருக்காங்க, எவ்வளவு இருக்கு, இதெல்லாமே எப்படி படிக்கிறது அப்படின்றது. இப்ப நல்லா கவனிங்க. இங்கதே தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டை தற்போது யார் ஆள்றா சொல்லுங்க? எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு. ரைட்டா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு, அதாவது அதிமுகவின் அரசு. அஇஅதிமுக. இதுக்கு முன்னாடி யார் ஆண்டா? எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இவங்களுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்கள். இவங்களுக்கு முன்னாடி அதிமுக. அவங்களுக்கு முன்னாடி இப்படியே நம்ம போலாம். அப்ப அவங்களுக்கு முன்னாடி யார் ஆண்டா அப்படின்னா காங்கிரஸ். ரைட்டா? காங்கிரஸ். இந்த காங்கிரஸ்க்கு முன்னாடி யார் ஆண்டா அப்படின்னா ஆங்கிலேயர்கள் ஆண்டாங்க. அப்ப தற்போது இருக்கக்கூடிய 2020 இருந்து 1947 வரைக்கும் நம்ம சுதந்திரம் வாங்குற வரைக்கும் ரைட்டா யார் ஆட்சி புரிந்துட்டு வந்தா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்ப தற்போது 2020 முதல் 1947 வரை யார் ஆண்டா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இவங்களுடைய வரிசைகளை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். அப்ப முதல்ல தெரியும். இவங்களுக்கு அடுத்து யார் வர்றா அப்படின்னா ரெண்டாவது ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை யார் ஆண்டா? சிம்பிளா பார்ப்போம். ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி யார் ஆண்டா? நாயக்கர்கள். நாயக்கர்களுக்கு முன்னாடி யார் ஆண்டா? விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு. அவங்களுக்கு முன்னாடி யார் ஆண்டா? விஜயநகர பேரரசுக்கு முன்னாடி இரண்டாம் பாண்டிய பேரரசு. சிம்பிளா நான் சொல்லித்தரேன், இதை புரிஞ்சுக்கோங்க. இரண்டாம் பாண்டிய பேரரசு. இரண்டாம் பாண்டிய பேரரசுக்கு முன்னாடி யார் ஆண்டா? முன்னாடி சோழர்கள். சோழர்களுக்கு முன்னாடி யார் ஆண்டா? முதலாம் பாண்டிய பேரரசு. முதலாம் பாண்டிய பேரரசுக்கு முன்னாடி யார் ஆண்டா அல்லது சமகாலத்தவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா யாரு? பல்லவர்கள். பல்லவர்கள் காலம். பல்லவர்களுக்கு முன்னாடி யார் ஆண்டா? களப்பிரர்கள். களப்பிரர்கள். களப்பிரர்களுக்கு முன்னாடி என்ன காலம் அப்படின்னா சங்கம் அருவிய காலம். சங்கம் அருவிய காலம். சங்கம் அருவிய காலத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா சங்க காலம். சங்க காலத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா தமிழ்
பிராமி எழுத்துக்கள். ரைட்டா? தமிழ் பிராமி எழுத்துக்கள் தோற்றம். அப்ப தமிழ் பிராமி எழுத்துக்கள் தோன்றதுக்கு முன்னாடி அடுத்து யாருடைய காலம் வருது அப்படின்னா, ரைட்டா? அடுத்து யாருடைய காலம் தமிழ் பிராமி எழுத்துக்களுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு காலம். அல்லது பெருங்கற்காலம். கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தா பொறுமையா கவனிங்க. நான் இதை தெளிவா உங்களுக்கு சொல்லித்தரேன். பெருங்கற்காலம். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா புதிய கற்காலம். ரைட்டா? புதிய கற்காலம். புதிய கற்காலத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா இடைக்கற்காலம். இடைக்கற்காலம். இடைக்கற்காலத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா பழைய கற்காலம் அல்லது பழங்கற்காலம். ரைட்டா? பழைய கற்காலம் அல்லது பழங்கற்காலம். இவ்வளவுதாங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்க்க போறதோடைய சாப்டர் பகுதி. இப்ப புரியுதா? இப்ப நம்ம இருக்கக்கூடிய இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஆட்சியில இருந்து எடுத்துக்கலாம். ரைட்டா? தற்போது நம்மகிட்ட என்ன ஆட்சி இருக்கு அப்படின்னா ஏடிஎம்கே ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி உடைய ஆட்சி. சரி ரைட்டு. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயா, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார், அதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சி, அதுக்கு முன்னாடி 1967ல இருந்து காங்கிரஸ்ல இருந்து நம்ம ஆட்சி வாங்குறோம். அப்ப அதுக்கு முன்னாடி யாருடைய ஆட்சி இருந்துச்சு அப்படின்றது இது எல்லாமே பார்க்கலாம். அப்ப 2020ல இருந்து 1947 வரைக்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆட்சி என்ன அப்படின்றது கண்டெம்பரரி ஹிஸ்டரி பார்த்துட்டோம். இவங்களுக்கு முன்னாடி நம்மளை யார் ஆண்டா அப்படின்னா ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி யார் ஆண்டா அப்படின்னா நாயக்கர்கள். ரைட்டா? யார் ஆண்டா அப்படின்னா நாயக்கர்கள். நாயக்கர்களுக்கு முன்னாடி யார் ஆண்டா அப்படின்னா விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசுக்கு முன்னாடி யார் ஆண்டா அப்படின்னா இரண்டாம் பாண்டிய பேரரசு. அவர்களுக்கு முன்னாடி யார் அப்படின்னா சோழர்கள் காலம். ரைட்டா? அவங்களுக்கு முன்னாடி யார் அப்படின்னா சோழர்கள் காலம். சோழர்களுக்கு முன்னாடி யார் ஆட்சி பண்ணா அப்படின்னா பாண்டிய பேரரசு. பாண்டியர்களுக்கு முன்னாடி யார் ஆட்சி பண்ணா அப்படின்னா பல்லவர்கள் காலம். பல்லவர்களுக்கு முன்னாடி யார் ஆட்சி அப்படின்னா களப்பிரர்கள் காலம். களப்பிரர்களுக்கு முன்னாடி யார் ஆட்சி அப்படின்னா சங்கம் அருவிய காலம். சங்கம் அருவிய காலத்துக்கு முன்னாடி யாரு அப்படின்னா சங்க காலம். சங்க காலத்துக்கு முன்னாடி தமிழ் பிராமி எழுத்துக்கள் தோற்றம் அப்படின்றத பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இருந்த காலம் என்ன அப்படின்னா இரும்பு காலம். ரைட்டா? இரும்பு காலத்துக்கு முன்னாடி புதிய கற்காலம். புதிய கற்காலத்துக்கு முன்னாடி இடைக்கற்காலம். இடைக்கற்காலத்துக்கு முன்னாடி பழைய கற்காலம். ரைட்டா? ஆதி காலத்துல இருந்து தற்போது வரைக்கும் நம்ம காலங்களை பட்டியலிட்டோம். இதுதாங்க இந்த ஹிஸ்டரியில நீங்க படிக்கிறதுக்கு மிகப்பெரிய கஷ்டமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பகுதி இது. இதை நீங்க சார்ட் அவுட் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஹிஸ்டரியே முடிஞ்சு. ரைட்டா? என்ன பண்ண போறோம்? இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னா இப்ப களப்பிரர்கள் அல்லது பல்லவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா பல்லவர்கள் என்ன பத்தி பார்க்க போறோம்? பல்லவர்களுடைய அரசு. ரைட்டா? அரசுகள். அப்ப இந்த அரசுகளுடைய யார் வருவா அப்படின்னா மன்னர்கள் வரிசை. இந்த மன்னர்களுடைய பண்பாடு. ரைட்டா? போர் முறைகள், நாகரிகம், இவ்வளவு சார்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்க போறோம். ரைட்டா? அப்ப நீங்க இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பாடப்பகுதிக்கு நீங்க ஃபண்டமெண்டலா அந்த அப்டிராக்ட்ன்றது முடிஞ்சிடும். ரைட்டா? கட்டமைப்புன்றது முடிஞ்சிடும். ஓகேவா? சரி, இப்ப பார்க்கலாமா? இப்ப உங்களுக்கு தற்போதுல இருந்து பின்னாடி போனோமா யார் யார் ஆண்டாங்க அப்படின்றது இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்ப வாங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். ரைட்டா? பழைய கற்காலம் அப்படின்றத பார்த்தோமா? இப்ப வாங்க. அப்ப இந்த வரலாறு ஆரம்பிக்கும் போது நம்ம எங்க இருந்து தோன்றுது அப்படின்றத காலங்களின் வரிசை. ரைட்டா? ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இப்ப எழுதுங்க காலங்களின் வரிசை. இதை நீங்க மனப்பாடம் பண்ணிடலாம். காலங்களின் வரிசை. அப்ப முதல்ல நம்மளுக்கு இருக்கிறது என்ன காலம் அப்படின்னா பழங்கற்காலம் அல்லது பழைய கற்காலம். ரைட்டா? பழங்கற்காலம். பொது ஆண்டு. ரைட்டா? பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னா கிமு. பொது ஆண்டுக்கு பொது ஆண்டு.
ரைட்டா? அப்படின்னா கிபி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப பழங்கற்காலம். பொது ஆண்டுக்கு முன். எப்பயிலிருந்து எப்ப அப்படின்னா 20,00,000 ஆண்டுகள் முதல் 8,000 ஆண்டுகள் வரை. ரைட்டா? 8,000 ஆண்டுகள் வரை இருக்கக்கூடியது எது அப்படின்னா பழங்கற்காலம். பழங்கற்காலத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? இடைக்கற்காலம். பழங்கற்காலத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இடைக்கற்காலம். இடைக்கற்காலத்தினுடைய காலம் பொது ஆண்டுக்கு முன் 8,000 முதல் 1300 வரை. 1300 வரை. 3 புதிய கற்காலம். ரைட்டா? புதிய கற்காலம். பொது ஆண்டுக்கு முன் 2000 முதல் 1000 வரை. ரைட்டா? 1000 வரை. 4 இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம். ரைட்டா? இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம். பொது ஆண்டுக்கு முன் 1300 முதல் 300 வரை. ரைட்டா? 1300 முதல் 300 வரை. ஓகேவா? அப்ப பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம். அதனுடைய காலங்கள் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். 20,00,000 ஆண்டுகள் முதல் 8,000 வரை. ரைட்டா? இடைக்கற்காலம் 8,000 முதல் 1300 வரை. புதிய கற்காலம் 2000 முதல் 1000 வரை. இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம் 1300 முதல் 300 வரை அப்படின்றது. ஓகேவா? சரி. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது என்ன காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட்டா? எழுத வேணா, கவனிச்சுட்டு எழுதுங்க. அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4. சரி. சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? சங்க காலம். ரைட்டா? சங்க காலம். இப்ப கவனிங்க. சங்க காலம். சங்க காலத்தினுடைய காலம் பொது ஆண்டுக்கு முன் 300 முதல் பொது ஆண்டு 300 வரை. ரைட்டா? கிமுல தொடங்கி கிபில முடியும். ரைட்டா? 300 முதல் 300 வரை 600 ஆண்டுகள் செழிப்புற்று இருந்தது அப்படின்னு சொல்றாங்க சங்க காலம். அதாவது 300 முதல் பொது ஆண்டுக்கு முன் 300 முதல் பொது ஆண்டு 300 வரை சங்காலம். இங்க கவனிங்களேன். சங்க காலம் அப்படின்னு நம்ம படிச்சாலே சங்க காலத்துல நம்மளுக்கு சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை அப்படின்ற சங்க இலக்கியங்கள் எல்லாமே வரும். அப்ப இந்த சங்க இலக்கியங்கள் அனைத்துமே எழுத்துப்பூர்வமாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? மிக முக்கியமான ஒண்ணு. சங்க காலத்துல இலக்கியங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அப்ப சங்க காலத்துல எழுத்துப்பூர்வமா எழுதியிருக்கோம்னா அந்த சங்க காலத்துக்கு முன்னாடியே எழுத்து முறை தோன்றி இருக்கணும். ரைட்டா? புரியுதா? சங்க காலத்துல எழுத்துப்பூர்வமா இலக்கியங்கள் இருக்கு அப்படின்னா சங்க காலத்துக்கு முன்னாடியே நம்ம எழுத்துப்பூர்வ அந்த எழுத்து முறைகள் தோன்றி இருக்கணும். அதானே? அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள். இப்ப புரியும். தமிழ் பிராமி எழுத்துக்கள். ரைட்டா? தமிழ் பிராமி எழுத்துக்கள் தோற்றம் எப்ப அப்படின்னா பொது ஆண்டு முன். ஓகேவா? 400 முதல் 300 வரை. இப்ப புரியுதா? அப்ப தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொது ஆண்டுக்கு முன் 400 முதல் 300 வரை 100 ஆண்டுகள்ல இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் தோன்றுச்சு. அந்த தமிழ் பிராமி எழுத்துக்களை வச்சுதான் சங்க காலத்துல நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இலக்கியங்கள் எழுதணும். ஓகேவா? இப்ப புரியுதா? அப்ப தமிழ் பிராமி எழுத்துக்கள் சங்க காலத்துக்கு முன்னாடி எழுத்துக்கள் தோன்றி இருக்கணும். தமிழ் பிராமி எழுத்துக்கள் தோற்றம் பொது ஆண்டுக்கு முன் 400 முதல் 300 வரை. அப்ப அதுக்கப்புறமே சங்க காலம். சங்க காலம் பொது ஆண்டுக்கு முன் 300 முதல் பொது ஆண்டு. ரைட்டா? ரொம்ப முக்கியமானது. இங்க ஆண்டு மாறிடும். பொது ஆண்டு அதாவது கிமுல இருந்து கிபிக்கு வந்துரும். பொது ஆண்டு 300 வரை அப்படின்றது. ஓகேவா? சரி. அடுத்து சங்க காலத்துக்கு முன்னாடி. ரைட்டா? களப்பிரர்கள் காலம். சங்க கால முடிவுல யார் வர்றா அப்படின்னா களப்பிரர்கள் காலம். பொது ஆண்டு 300 முதல்
600 வரை. இந்த களப்பிரர்கள் காலத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சங்கம் மருவிய காலம். களப்பிரர்கள் காலத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சங்கம் மருவிய காலம். அப்ப சங்கம் மருவிய காலத்தினுடைய ஆண்டுகள் என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. 300 முதல் 500 வரை. ரைட்டா? இது ரெண்டையும் நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க. களப்பிரர்கள் காலத்துல தான் சங்கம் அறிவிய காலம் வரும். ஆனா களப்பிரர்கள் காலம் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா கிபி, அதாவது பொது ஆண்டு 300 முதல் 600 வரை. ஆனா சங்கம் அறிவிய காலம் அப்படின்னு கேட்டோம்னா பொது ஆண்டு 300 முதல் 500 வரை. அதுக்கப்புறம் 100 ஆண்டுகள் யார் இருந்தாங்க அப்படின்னா களப்பிரர்கள் இருந்தாங்க. ரைட்டா? களப்பிரர்கள் காலம். ஓகேவா? இவங்களுக்கு அடுத்து வர்றது யாரு அப்படின்னா பேரரசுகள் தோற்றம் பெற்றோம். ரைட்டா? பேரரசுகள் தோற்றம் பெற்றோம். அப்படி பேரரசுகள் தோற்றம் பெற்றதுல முதல்ல யார் வர்றா அப்படின்னா முதலாம் பாண்டிய பேரரசு. ரைட்டா? முதலாம் பாண்டிய பேரரசு காலம் பொது ஆண்டு. இங்க என்ன முடிஞ்சிருக்கு? களப்பிரர்கள் காலம். களப்பிரர்கள்ட்ட இருந்து ஆட்சியை பிடிப்பாங்க பாண்டியர்கள் 600 முதல் 900 வரை. களப்பிரர்கள்ட்ட இருந்து ஆட்சியை பிடிப்பாங்க முதலாம் பாண்டிய பேரரசு 600 முதல் 900 வரை அப்படின்றது. இந்த பாண்டிய பேரரசுடைய சமகாலத்தவர்கள் யாரு அப்படின்னா பல்லவர்கள். ரைட்டா? பல்லவர் காலம் பொது ஆண்டு 600 முதல் 900 வரை. ரைட்டா? பல்லவர்களுடைய காலம். இவங்களுக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றா அப்படின்னா பாண்டிய பேரரசுல இருந்து ஆட்சியை யார் கைப்பற்றா அப்படின்னா சோழர்கள். ரைட்டா? சோழர் காலம். ஓகேவா? பாண்டிய பேரரசு களப்பிரர்கள் இருந்து யார் ஆட்சியை கைப்பற்றா அப்படின்னா பாண்டியர்கள். ஓகேவா? தெற்கே பாண்டியர்களும் வடக்கே பல்லவர்களும் ஆட்சியை கைப்பற்றுவாங்க. கைப்பற்றிதான் ஆட்சியை பிடிப்பாங்க. அந்த பாண்டிய பேரரசுல இருந்து யார் ஆட்சியை கைப்பற்றுவா அப்படின்னா சோழர்கள். ஓகேவா? அப்ப சோழர்கள் காலம் பொது ஆண்டு 850 முதல் 1300 வரை. ரைட்டா? சோழர்கள் காலம். சோழர்கள்ட்ட இருந்து மறுபடியும் பாண்டியர்கள் ஆட்சியை கைப்பற்றுவாங்க. இரண்டாம் பாண்டிய பேரரசு. இரண்டாம் பாண்டிய பேரரசு. ரைட்டா? இரண்டாம் பாண்டிய பேரரசு 1190 முதல் 1310 வரை. ரைட்டா? 850 இருந்து 1300 வரை. ஆனா 1190லயே அவங்க வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருவாங்க. பாண்டிய பேரரசு மீண்டும் ஆட்சிக்கு எழுச்சி பெற ஆரம்பிச்சிருவாங்க. 1190 முதல் 1310 வரை. ரைட்டா? பாண்டிய பேரரசு. பாண்டியர்கள் ஆண்டாங்க. பாண்டியர்கள்ட்ட இருந்து ஆட்சியை கைப்பற்றி யார் வர்றா அப்படின்னா விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு. ரைட்டா? விஜயநகர பேரரசு பொது ஆண்டு 1376 முதல் 1575 வரை. யாரு? விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசுல இருந்து அடுத்து யாருக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுது அப்படின்னா நாயக்கர்கள் காலம். இப்ப நம்ம பார்க்கிறது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள. ரைட்டா? நாயக்கர்கள் காலம். ரைட்டா? பொது ஆண்டு 1529 முதல் 1782 வரை. 1575 1529 முதல் ஒரு சில அரசர்கள் ஆண்டுகிட்டு இருக்கும்போதே ஆட்சி மாற்றமானது ஏற்பட்டுரும். ஆனா அவர்களுக்கு பின்னாடி வழித்தோன்றர்கள் சிறு பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு வருவாங்க அல்லது இவங்களுக்கு கீழே ஆட்சி பண்ணுவாங்க. ரைட்டா? அவங்களுடைய வாரிசு முறையானது அதாவது கடைசி மன்னர் இறக்குற வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதனாலதான் 1575. ஆனா ஆட்சி முறை மாற்றம்ன்றது 1529லயே தொடங்கிரும் நாயக்கர்கள் காலம். நாயக்கர்கள்ட்ட இருந்து யார் ஆட்சியை வாங்கினா அப்படின்னா ஆட்சியை பிடிச்சா அப்படின்னா தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர்கள். ரைட்டா? ஆங்கிலேயர்கள் 17ஆம் நூற்றாண்டு முதல் 1209ல இந்தியாவுக்குள்ள வருவாங்க. 17ஆம் நூற்றாண்டு முதல் 1947 வரைக்கும். ரைட்டா? அடுத்து தற்போதைய அரசு சுதந்திரத்திற்கு பிறகு தற்போதைய அரசு. ரைட்டா? தற்போதைய அரசு 1947 முதல் 2020 வரை. இவ்வளவுதாங்க கோட்பாடு வருஷங்கள். புரியுதா?
இதத்தை நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க படிச்சிட்டீங்கனாலே போதும். 70% பாடப்பகுதி இதுக்குள்ளதான் எடுக்க போறோம். அப்ப யாருக்கு அடுத்து யார் ஆட்சி வர்றான்றத நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கனாலே கொஸ்டினை ஆப்ஷனை கழட்டி விட்டு ஈஸியா அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரைட்டா? இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எப்படி அவன் கொஸ்டின் கேட்டாலும் வரலாற்றுல தமிழக வரலாற்றுல பத்தி அவன் கொஸ்டின் கேட்டாலும் இந்த காலக்கோட்டை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஒரே ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாமா? சரி வாங்க. ரைட்டா? காலங்களின் வரிசை அப்படின்னு பார்த்தோம். அப்ப காலங்களை நம்ம எங்க இருந்து வகைப்படுத்துறோம் அப்படின்னா முதல்ல கற்காலம். ரைட்டா? கற்காலத்துல இருந்து வகைப்படுத்துறோம். அப்படி முதல்ல நம்ம வகைப்படுத்தக்கூடிய கற்காலம் எது அப்படின்னா பழங்கற்காலம். பொது ஆண்டுக்கு முன் 20 லட்சம் ஆண்டுகள் முதல் 8000 வரை. இடைக்கற்காலம் பொது ஆண்டுக்கு முன் 8000 முதல் 1300 வரை. ரைட்டா? புதிய கற்காலம் பொது ஆண்டுக்கு முன் 2000 முதல் 1000 வரை. இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம் அப்படின்றது பொது ஆண்டுக்கு முன் 1300 முதல் 300 வரை அப்படின்றது கற்காலத்தை புறாமே வகைப்படுத்திட்டோம். கற்காலத்துக்கு அடுத்து நம்மளுக்கு வர்றது என்ன அப்படின்னா சங்க காலத்தினுடைய கோட்பாடுகள். அப்ப சங்க காலம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா சங்க காலத்துல வந்து இலக்கியங்கள் எழுத்துப்பூர்வமாக இருந்தது. அப்ப அந்த எழுத்து சங்காலத்துக்கு முன்னாடியே தோன்றி இருக்கணும். அது எப்ப தோன்றுச்சு அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் தோற்றம் அப்படின்ட்டு பொது ஆண்டுக்கு முன் 400 முதல் 300 வரை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சங்க காலம் பொது ஆண்டுக்கு முன் 300 முதல் பொது ஆண்டு 300 வரை. கிமுல இருந்து கிபிக்கு மாறிடுச்சு 600 ஆண்டுகள். ஓகேவா? அடுத்து களப்பிரர்கள் காலம் பொது ஆண்டு 300 முதல் 600 வரை அப்படின்றது. அடுத்து சங்கம் அறிவிய காலம். களப்பிரர்கள் காலமும் சங்கம் அறிவிய காலமும் ஒரே கோட்பாட்டுக்குள்ளதான் வரும், ஒரே காலகட்டத்துக்குள்ள. களப்பிரர்கள் காலம் 300 முதல் 600 வரை. சங்கம் அறிவிய காலம் பொது ஆண்டு 300 முதல் 500 வரை. ரைட்டா? அடுத்து பேரரசுகள் தோற்றம். ரைட்டா? பேரரசுகளுடைய காலம் வந்துடும். அப்படி பேரரசுகளுடைய காலத்துல முதல் பேரரசு யாரு அப்படின்னா முதலாம் பாண்டிய பேரரசு. பொது ஆண்டு 600 முதல் 900 வரை. அவர்களுடைய சமகாலத்தவர்களா பொது ஆண்டுக்கு முன். ரைட்டா? சரி, பொது ஆண்டு பல்லவர் காலம் அவங்களும் 600 முதல் 900 வரை. அவங்கள்ட்ட இருந்து அடுத்த ஆட்சி மாற்றம் யாருக்கு போகுது அப்படின்னா பாண்டியர்கள்ட்ட இருந்து சோழர்கள்ட்ட. பொது ஆண்டு 850 முதல் 1300 வரை. அடுத்து இரண்டாம் பாண்டிய பேரரசு 1190 முதல் 1310 வரை. ரைட்டா? இவங்கிட்ட இருந்து அடுத்த ஆட்சி மாற்றம் யாருக்கு போகுது அப்படின்னா விஜயநகர பேரரசு போகுது தமிழ்நாட்டுக்குள்ள. அப்படி விஜயநகர பேரரசனுடைய காலம் 1376 முதல் 1575 வரை. ரைட்டா? அடுத்து நாயக்கர்கள் காலம் 1529 முதல் 1572 வரை. இந்த இடைப்பட்ட காலத்துல ராமநாதபுரம் சேதுபதிகள், புதுக்கோட்டை மன்னர்கள் இவங்க எல்லாமே வருவாங்க. அது நம்ம உள்ள போகும்போது டெப்தா போகும்போது நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்ப ஒட்டுமொத்தமா காலக்கூட இப்ப நம்ம பார்த்துடலாம். நாயக்கர்கள் காலம். அடுத்து ஆங்கிலேயர்கள் 17ஆம் நூற்றாண்டு முதல் 1947 வரை. ரைட்டா? தற்போதைய அரசு 1947 முதல் 2020 வரை. ஓகேவா? இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடியது. கோட்பாடுகள் புரியுதா? காலக்கோடு புரியுதா? யாருக்கு அடுத்து யாரு அப்படின்றத தெளிவா எழுதி வச்சு இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிருங்க. இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு பாடத்துல 70% நம்ம கடந்து போயிடலாம். ஈஸியா கடந்து போயிடலாம். சிம்பிளா கொஸ்டின் அடிச்சிடலாம். இப்ப நம்ம இதுல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த காலங்களை எடுத்துதே ஒவ்வொரு டாபிக்கா நம்ம முடிச்சுட்டு வர போறோம். ரைட்டா? இப்ப இதை எடுத்துதே நம்ம ஒவ்வொரு டாபிக்கா முடிச்சுட்டு வர போறோம். இங்க ஆரம்பிச்சு பழங்கற்காலத்துல ஆரம்பிச்சு தற்போதைய அரசுகள் வரைக்கும் முடிக்க போறோம். ரைட்டா? அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எது அப்படின்னா பழங்கற்காலம். ஓகேவா? பழங்கற்காலம் போயிடலாமா? ஹெட்டிங் போட்டுடலாமா? ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பழங்கற்காலம். ஓகே, அடுத்த சாப்டருக்கு நம்ம போயிடலாம். கவனிங்க. இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா காலங்களின் வரிசை இதெல்லாமே பார்த்துருக்கோம். அந்த காலங்களின் வரிசையில ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 4 காலத்தையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பழங்கற்காலம்னா என்ன, இடைக்கற்காலம் என்ன, புதிய கற்காலம் என்ன, இரும்பு கற்காலம்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, பார்த்துடலாம் வாங்க. ஓகேவா? இந்த காலங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸை பார்த்துருவோம். ஓகேவா? அதாவது நம்மளுடைய தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா தொல்லியல். கவனிச்சுக்கோங்க, தொல்லியல். தொல்லியல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜி. இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்போம். தொல்லியல். தொல்லியல் அப்படின்னா என்ன அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. தொல்பொருட்களை ஆராய்ந்து தொல்பொருட்களை ஆராய்ந்து
தொல்பொருட்களை ஆராய்ந்து விளக்கம் அளிப்பதன் மூலம் மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயும் இயல். அப்ப ஆர்கியாலஜி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தொல்லியல். மிக முக்கியமா தொல்லியல் அப்படின்னா தொல்பொருட்களை ஆராயிறது. ரைட்டா? இப்ப பூமிக்கு அடியில தோன்றும்போது மண்பாண்டங்கள், ரைட்டா, கருவிகள் இதெல்லாமே கிடைக்குமா? அப்படி அந்த கருவிகளை வச்சு நம்ம ஆராய்ந்து மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொல்லியல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து தொல் மானுடவியல். ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்த்துக்கணும். தொல் மானுடவியல், ரைட்டா, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேலியோ ஆந்த்ரோபாலஜி. பேலியோ ஆந்த்ரோபாலஜி பேலியோ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். தொல் மானுடவியல். தொல் மானுடவியல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மானுடம் அப்படின்னு வந்துருச்சா, அப்ப இங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா மனிதர்கள், மனிதர்களின் மூதாதையர்களின் உடல் அமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து அறிந்து கொள்ளும் இயல். பாக்குறதுக்கு சாதாரணமா தெரியும், ஆனா ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப தொல்லியல் அப்படின்னா தொல்பொருட்களை, தொல் மானுடவியல் பேலியோ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா தொல் மானுடவியல், மானுடம் அப்படின்னாலே மனித இனத்தை குறிக்கக்கூடிய சொல். ரைட்டா? அப்ப மனித மூதாதையர்களின் உடல் அமைப்பு, அவர்களது பரிணாம வளர்ச்சி ஆகியவற்றை பற்றி அறியறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல் மானுடவியல். அப்ப ரெண்டுக்கு டிஃபரெண்ட் தெரியுதா? தொல்லியல்னா என்ன, தொல் மானுடவியல் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து இந்த தொல்பொருட்களையும் தொல் மானுடவியல் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா காஸ்மிக் கதிர்கள். காஸ்மிக் கதிர்கள் பாய்ச்சுதல், காஸ்மிக் கதிர்கள் பாய்ச்சி அவர்களுடைய வளர்ச்சி, அதாவது எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்றத நம்ம காஸ்மிக் கதிர்கள் வச்சு பார்க்கிறோம். அடுத்து மிக முக்கியமானது, கார்பன் 14 C14, கார்பன் 14 C14 இதை பயன்படுத்தி அவர்களுடைய வயது காலங்களை நம்ம அறிவோம். அப்ப காலங்கள் மற்றும் வயதுகளை அறிவதற்கு நம்ம ரெண்டு விதத்தை பயன்படுத்துறோம். ஒன்று காஸ்மிக் கதிர்கள், இன்னொன்னு கார்பன் 14 அப்படின்ற இந்த ரெண்டையும் வச்சு நம்ம காலங்களை கணக்கிடுறோம். அப்ப தொல்லியல்னா என்ன, தொல் மானுடவியல் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து நம்மளுக்கு மிக முக்கியமா ஒண்ணு பார்க்கணும். இது இந்தியாவுல பல இடங்கள்ல இந்த ஆராய்ச்சிகள் நடக்குது. அப்ப இந்திய தொல்லியல் துறையை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணுமா? பாத்துருவோமா? ஹெட்டிங் போடுங்க, இந்திய தொல்லியல் துறை. இந்திய தொல்லியல் துறை, ஆர்கியாலஜிக் சர்வே ஆஃப் இந்தியா, ASI அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்திய தொல்லியல் துறை. சரி, இந்திய தொல்லியல் துறை, ஓகேவா? இந்த இந்திய தொல்லியல் துறை யார் காலத்துல ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1860 கானிங் பிரபு காலத்துல ஏற்படுத்தப்பட்டது. இந்திய தொல்லியல் துறை, இந்திய தொல்லியல் துறை யார் காலத்துல ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1860 கானிங் பிரபு காலத்துல ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய முதல் இயக்குனரா, இந்திய தொல்லியல் துறையினுடைய முதல் இயக்குனர், முதல் இயக்குனர் எந்த வருஷம் அப்படின்னா 1861 ஒருத்தர் நியமிக்கப்படுறாரு. அப்படி நியமிக்கப்படுறவர் யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகாம். அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படின்ற ஒருத்தர், இவர் தான் தொல்லியல் துறையின் முதல் இயக்குனர். இந்த அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படின்றவரு தொல்லியல் துறை சார்ந்தவர் கிடையாதுங்க. இந்தியாவிற்கு ராணுவத்துல பணியாற்றுறதுக்கு வந்த ஒரு சிப்பாய். ரைட்டா? எதிர்பாராத விதமா இவரும் அசோகருடைய கல்வெட்டுகளை பூராமே ஆராய்ச்சி பண்ண
ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவருக்கும் பழக்கம் ஏற்படுது. இந்த பழக்கத்துல இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு விவாதமா மாறுது. அப்ப ஜேம்ஸ் பிரின்சப் என்ன சொல்றாரு அப்படின்னா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு உங்களுக்கு தொல்லியல் துறைய பத்தி எதுவும் தெரியாது. முடிஞ்சால் இந்த துறைக்குள்ள வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னதுனால, அத சவாலா எடுத்துக்கிட்டுதான் இந்தியாவுல தொல்லியல் துறையான ரைட்டா பல ஆராய்ச்சிகளை செய்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேவா? இவர் மட்டும் இல்ல அப்படின்னா பல அதாவது இந்தியாவுடைய பல தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இல்லாமே போயிருக்கும். அசோகருடைய பல கல்வெட்டுகள், சாரநாத் தூண் இது எல்லாமே கண்டுபிடித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அதனாலதான் இவர் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்திய தொல்லியல் துறையின் தந்தை. இந்திய தொல்லியல் துறையின் தந்தை. இந்திய தொல்லியல் துறையின் தந்தை யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற ஒருத்தர். ஓகேவா? இப்ப நம்ம 4 விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஒன்று தொல்லியல்னா என்ன, தொல் மானுடவியல்னா என்ன, அந்த காலங்களை எதை வச்சு கணக்கிடுறோம், இந்திய தொல்லியல் துறை ரைட்டா எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1861. இந்திய தொல்லியல் துறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த வருடம் அப்படின்னா 1861 ரைட்டா. அடுத்து தமிழ்நாடு தொல்லியல் துறை ரைட்டா, தமிழக தொல்லியல் துறை. தமிழக தொல்லியல் துறை எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் டைம் டேபிளோட பின்னாடி ஃபுல்லா சொல்றேன். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா கேட்பாங்க. ரைட்டா? தமிழக தொல்லியல் துறை ஆராய்ச்சி செய்த இடங்கள் என்னென்ன இருக்குன்றத எந்தெந்த வருடம் எந்த இடத்துல அப்படின்றத சார்ட் போட்டு நான் சொல்லித்தரேன். தமிழக தொல்லியல் துறை ரைட்டா. அதனால இது ரொம்ப பார்க்க தேவையில்ல. இந்த தமிழக தொல்லியல் துறை எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா அப்படியே 100 ஆண்டுகள் 1861 இந்திய தொல்லியல் துறையா, தமிழக தொல்லியல் துறை ரைட்டா 1961 ஏற்படுத்தப்பட்டது. தமிழக தொல்லியல் துறை எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1961. ஓகேவா? இதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அப்ப தொல்லியல் பார்த்தாச்சு, தொல் மானுடவியல் பார்த்தாச்சு, காலங்கள் கணக்கிறதுக்கான காஸ்மிக் கதிர்கள் கார்பன் 14 கார்பன் 14. இந்திய தொல்லியல் துறை பார்த்தாச்சு, இந்திய தொல்லியல் துறையின் தந்தையார்னு பார்த்தாச்சு. தமிழக தொல்லியல் துறை தமிழகத்துல எந்தெந்த இடத்துல ஆராய்ச்சி நடக்குது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுல இருந்து கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? சரி, இப்ப நம்ம சொன்னது மாதிரி இப்ப நம்ம இங்க போறோம் அப்படின்னா கற்காலத்துக்கு போயிடும். கற்காலம் ஹெட்டிங் போட்டுங்க. கற்காலம். இந்த கற்காலத்தை நம்ம எப்படி பிரிச்சிருந்தோம் அப்படின்னா, ஒன்று பழைய கற்காலம் அல்லது பழங்கற்காலம், 2 இடைக்கற்காலம், 3 புதிய கற்காலம், 4 இரும்பு காலம். கற்காலத்தை நம்ம வகைப்படுத்தினதுல இந்த 4 தாங்க இரும்பு காலம் அப்படின்னு நம்ம வகைப்படுத்திருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சாப்டர் நம்ம உள்ள போகும்போது ரொம்ப டெப்தா உள்ள போவோம். ஓகேவா? திரும்ப மாணவர்கள் சொல்றது இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் பள்ளி பாட புத்தகத்துல இதுக்கான பாடங்கள் எல்லாமே இருக்கு. அப்படி பள்ளி பாட புத்தகத்துல 60% பாடங்கள் இருக்கு. ரைட்டா? மீதி 40% நம்ம வெளியில போய் தாங்க படிக்க வேண்டியது இருக்கு. ரைட்டா? 40% நம்ம வெளியில போய் தான் படிக்கணும். அந்த 40% எந்தெந்த புக்ல படிக்கணும்னா நான் ஏற்கனவே டெமோ கிளாஸ்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எத்தனை புக் ரெஃபர் பண்ணி இது எல்லாமே எடுத்திருக்கோம் அப்படின்றது. ஓகேவா? அப்ப இதுல நம்ம டெப்தா தான் போகணும். அப்ப கற்காலத்தை எத்தனையா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 4ஆ பிரிச்சிருக்கோம். ஒன்று பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம் அப்படின்னு 4ஆ பிரிச்சிருக்கோம். ஓகேவா? உள்ள போயிடலாமா? பழைய கற்காலம் ரைட்டா, பழைய கற்காலம் உள்ள போயிருவோம். சரி, இப்ப வாங்க. முதல்ல நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா பழங்கற்காலம். ரைட்டா? பழங்கற்காலம் சாப்டருக்குள்ள போயிரும். பழங்கற்காலம் ரைட்டா? பழங்கற்காலம். இந்த பழங்கற்காலம் நல்லா கவனிங்க. பழைய கற்காலம். இந்த பழைய கற்காலத்தை நம்ம எத்தனையா பிரிக்கிறோம் அப்படின்னா 3ஆ பிரிக்கிறோம். பழைய கற்காலத்தை எத்தனையா பிரிக்கிறோம் அப்படின்னா 3ஆ பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா இப்ப கவனிங்க. கீழ் பழங்கற்கால பண்பாடு. கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. கீழ் பழங்கற்கால பண்பாடு சார்ட் போட்டு நான் சொல்லித்தரேன். கீழ் பழங்கற்கால பண்பாடு, இடைப்பழங்கற்கால பண்பாடு, இடைப்பழங்கற்கால பண்பாடு, மேல் பழங்கற்கால பண்பாடு.
மேல் பழங்கற்கால பண்பாடு. ஓகேவா? பழங்கற்காலத்தை 3ஆ பிரிச்சிருக்கோம். இப்ப கவனிங்களேன். இப்ப மேல வாங்க. பழைய கற்காலம். ரைட்டா? பழைய கற்காலத்ததே நம்ம எத்தனையா பிரிச்சிருக்கோம்? 3ஆ பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இங்க போயிறக்கூடாது இடைக்கற்காலத்த. அப்ப பழைய கற்காலத்த எத்தனையா பிரிச்சிருக்கோம்? அப்படின்னா 3ஆ பிரிச்சிருக்கோம். 1 கீழ் பழங்கற்கால பண்பாடு, இடைப்பழங்கற்கால பண்பாடு, மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு. அதாவது வேற ஒண்ணுமே இல்ல. இது பழைய கற்கால வாழ்ந்த மனிதர்கள். நிலப்பரப்புன்னு வச்சுக்கோங்களேன், பூமிக்கு அடியில. ஆதி காலத்துல முதல்ல வாழ்ந்தவனுடைய நிலப்பரப்பு. அதற்கு அடுத்து வாழ்ந்தவனுடைய நிலப்பரப்பு. ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் வாழ்ந்திருப்பானா, இது எங்க அப்படின்னா பழைய கற்காலத்துல இது கீழ் பழங்கற்கால பண்பாடு. இது இடைப்பழங்கற்கால பண்பாடு. இது மேல் பழங்கற்கால பண்பாடு. ரைட்டா? மேல் பழங்கற்கால பண்பாடு. ரைட்டா? ஆனா இங்க வர்றது இடைக்கற்காலம். ரைட்டா? அப்ப இடைக்கற்காலம் வேற, இடை பழங்கற்காலம் வேற. ஓகேவா? அப்ப மேல் பழங்கற்கால பண்பாடு. அப்ப இது 3மே புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? பழங்கற்காலம் அப்படின்னா என்னன்றது? ஓகேவா? பழங்கற்கால பண்பாடு. ஓகே. கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு. இந்த கீழ்ப்பழங்கற்கால பண்பாட்டினுடைய காலம் என்ன அப்படின்னா, கீழ்ப்பழங்கற்கால பண்பாட்டினுடைய காலம் 1.5 பில்லியன். ரைட்டா? மில்லியன் கிடையாது, பில்லியன். ரைட்டா? 1.5 பில்லியன் ஆண்டுகள். இடைப்பழ பண்பாட்டினுடைய காலம் 3,85,000 முதல் 1,72,000 வரை. ரைட்டா? 1,72,000 வரை. நல்லா கவனிச்சுக்கோங்க. பழைய கற்காலம், அதாவது பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம். 4 காலங்கள் பிரிச்சோம். அதுல பழங்கற்காலத்தை நம்ம 3ஆ பிரிச்சிருக்கோம். கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு, இடைப்பழங்கற்கால பண்பாடு, மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படின்றது பழங்கற்காலத்தை. அதுல கீழ்ப்பழங்கற்காலத்தினுடைய பண்பாடு என்ன அப்படின்னா 1.5 பில்லியன். இடைப்பழங்கற்காலத்தினுடைய பண்பாடு 3,85,000 முதல் 1,72,000 வரை. மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் ஆதாரம் கிடையாது. இதனுடைய காலங்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் ஆதாரம் கிடையாது. அதனால இதனுடைய காலத்தை நம்மளால வரையறுத்து கூற முடியாது. தமிழ்நாட்டுல வரையறுத்து கூற முடியாது. ஓகேவா? அப்ப பழங்கற்காலத்தை 3ஆ பிரிச்சிருக்கோம். சரி. அப்ப இதுல முதல்ல நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா கீழ் பழங்கற்கால பண்பாடு இருக்கா? போயிடலாமா? கீழ் பழங்கற்கால பண்பாடு. சரி. ஹெட்டிங் போட்டுருங்க. கீழ் பழங்கற்கால பண்பாடு. கீழ் பழங்கற்கால பண்பாடு. ரைட்டா? சரி. பழங்கற்காலத்தை 3ஆ பிரிச்சதுல முதல்ல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா கீழ் பழங்கற்கால பண்பாடு. இப்ப கீழ் பழங்கற்கால பண்பாடை பார்க்கணும். இந்த கீழ் பழங்கற்கால பண்பாட்டுல ஒரு 6 டேர்ம் அல்லது 5 டேர்ம் நம்ம பார்த்தே ஆகணும். ரைட்டா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது கீழ் பழங்கற்கால பண்பாட்டுல. இப்ப கவனிங்க. கீழ் பழங்கற்கால பண்பாட்டுல 1 முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோமினின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஹோமினின் அப்படின்றது. ரைட்டா? கீழ் பழங்கற்கால பண்பாட்டுல ஹோமினின் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா காலத்தால் முந்தைய கற்கால கருவிகள். காலத்தால் முந்தைய கற்கால கருவிகள். இத கவனிங்களேன். ஹோமினின் அப்படின்றது எங்க முக்கியத்துவம் பெறும் அப்படின்னா பின்னாடி நம்ம படிக்கும் போது இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னும் போது அந்த கற்கால கருவிகளுக்கு புறாமே ஒரு பேர் சொல்லுவோம். ரோஸ்ட்ரோ காரினேட். ரைட்டா? செர்ட்டு, செல்ட்டு அப்படின்னு ஒவ்வொரு காலத்துல இருக்கக்கூடிய கருவிகளுக்கு நம்ம பேர் வச்சு அழைக்கிறோம். ரைட்டா? அப்ப செர்ட்னா எந்த காலத்து கருவி, செல்ட்னா எந்த காலத்து கருவி, ரோஸ்ட்ரோ காரினெட்னா எந்த காலத்து கருவி, ஹோமினின் அப்படின்றது எந்த காலத்து கருவி அப்படின்ற கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட்டா? அல்லது பழங்கற்கால பண்பாட்டில் பயன்படுத்திய காலத்தால் முந்தைய கற்கால கருவிகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா என்ன பெயர்? ஹோமினின் அப்படின்ற பெயர். ரைட்டா? என்ன பெயர் அப்படின்னா ஹோமினின். ஓகேவா? காலத்தால் முந்தைய கற்கால கருவிகளுக்கு. இந்த கருவிகள் கீழ் பழங்கற்கால பண்பாட்டுல எங்கே கிடைச்சிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல அத்திரம்பாக்கம். அத்திரம்பாக்கம், குடியம் குகை.
அத்திரம்பாக்கம் குடியம் குகை அப்படின்னு 2 இடத்துல கிடைச்சிச்சு ஹோமினின். அப்ப பழங்கற்காலத்தை 3ஆ பிரிச்சிருக்கோம். கீழ்பழங்கற்கால பண்பாடு, இடைப்பழங்கற்கால பண்பாடு, மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு. கீழ்பழங்கற்கால பண்பாடுல பாயிண்ட் என்ன அப்படின்னா, கீழ்பழங்கற்கால மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த காலத்தால் முந்தைய கற்கால கருவிகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஹோமினின். அது எந்த 2 இடத்துல கிடைச்சிச்சு அப்படின்னா அத்திரம்பாக்கம் குடியம் குகை. ஓகே. 2வது, அப்ப அத்திரம்பாக்கம் மிக முக்கியத்துவம் பெறுதா? அப்ப அத்திரம்பாக்கம் பார்த்துடலாமா? 2வது எது அப்படின்னா அத்திரம்பாக்கம். அத்திரம்பாக்கம். இந்த அத்திரம்பாக்கம்ன்றது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இங்க நடந்த ஆராய்ச்சியில ரைட்டா, இங்கு வாழ்ந்த மக்கள் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் நிகழ்வுது. ரைட்டா, ஆராய்ச்சியில கிடைத்தது. அத்திரம்பாக்கம் கீழ்பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அத்திரம்பாக்கம். எல்லாம் கவனிங்க. கீழ்பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அத்திரம்பாக்கம். அங்கு வாழ்ந்த மக்களுடைய எவ்வளவு ஆண்டுகளுக்கு முந்தைய அப்படின்னா 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையவர்கள் ரைட்டா மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது. அப்ப கீழ்பழங்கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான ஒரு இடத்த சொல்லுங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு கூறு அப்படின்னு கேட்டா அத்திரம்பாக்கம். ஓகேவா? அத்திரம்பாக்கம். அடுத்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது என்ன அப்படின்னா 3வது இருக்குது கொசஸ்தலை ஆறு. கொசஸ்தலை ஆறு ரைட்டா, கொசஸ்தலை ஆறு. கொசஸ்தலை ஆறு இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடம். ரைட்டா, கொசஸ்தலை ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. மனித மூதாதையர்கள் வசித்த முக்கிய இடங்களில் ஒன்று எது அப்படின்னா கொசஸ்தலை ஆறு. மனித மூதாதையர்கள் வாழ்ந்த முக்கிய இடங்களில் ஒன்று எது அப்படின்னா கொசஸ்தலை ஆறு. இங்கு வாழ்ந்த மனித மூதாதையர்கள் இருக்காங்களா, அவங்களை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். எரெக்டஸ் இதாங்க முக்கியம், இதாங்க கொஸ்டின். இதான் கொஸ்டின். ஓகேவா? ஹோமோ எரெக்டஸ் என்ற மனிதர்கள் வாழ்ந்த இடம் எது அப்படின்னா கொசஸ்தலை ஆறு. ஹோமோ எரெக்டஸ் ரைட்டா, ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற மக்கள் வாழ்ந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா கொசஸ்தலை ஆறு. அப்ப கீழ்பழங்கற்கால பண்பாடுல நம்ம 3 பார்த்திருக்கோம். ஹோமினின் காலத்தால் முந்தைய கற்கால கருவிகள், அதுக்கு பெயர் கிடைத்த இடம் அத்திரம்பாக்கம் குடியம் குகை. அத்திரம்பாக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். அங்கு வாழ்ந்த மக்கள் ஆராய்ச்சியில தொல்லியல் கண்டுபிடிப்புல எவ்வளவு நாட்களுக்கு முற்பட்டவர்கள் அப்படின்னா 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள். 3வது கொசஸ்தலை ஆறு. இந்த கொசஸ்தலை ஆறுலையும் மனித மூதாதையர்கள் வசித்த முக்கிய இடங்களில் ஒன்று. இந்த கொசஸ்தலை ஆறுல வாழ்ந்த மக்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா என்ன பேர் சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு அழைக்கிறோம். ரைட்டா, சரி. அடுத்து மிக முக்கியமான ஒண்ணு, அடுத்து முக்கியமான ஒரு இடம் கீழ்பழங்கற்கால பண்பாட்டுல ரைட்டா, ஹோமினின், அத்திரம்பாக்கம், கொசஸ்தலை ஆறு. அடுத்து நம்ம 4வதா பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் என்ன அப்படின்னா பல்லாவரம். பல்லாவரம் ரைட்டா, அடிக்கடி டிஎன்பிசில இது நாள் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க கொஸ்டின் இந்த ஏரியாவுல இதாங்க பல்லாவரம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த பல்லாவரத்துல யார் ஆராய்ச்சி பண்ணா அப்படின்னா 1863ஆம் ஆண்டு ராபர்ட் புருஸ்பூட் அப்படின்றவரு இந்த பல்லாவரத்துல ஆராய்ச்சி பண்ணாரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து. ராபர்ட் புருஸ்பூட் ரைட்டா ஆராய்ச்சி பண்ணாரு. இந்த சென்னைக்கு அருகில இருக்கு பல்லாவரம். ரைட்டா, இங்குதான் பல்லாவரத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க பழங்கற்கால கருவிகள் முதன்முறையாக இந்தியாவிலேயே, நல்லா கவனிங்க, இதே கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்தியாவிலேயே பழங்கற்கால கருவிகள் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ரைட்டா, இந்தியாவிலேயே முதன்முறையா பழங்கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா பல்லாவரம்.
இந்தியாவிலேயே பழங்கற்கால கருவிகள் முதன்முறையா கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா பல்லாவரம். அதை கண்டுபிடித்தவர் யாரு அப்படின்னா ராபர்ட் புருஸ்புருட். ரைட்டா, ராபர்ட் புருஸ்புருட். அப்ப இப்ப வரைக்கும் 4 பாயிண்ட் பார்த்திருக்கோம். ஹோமினின், அத்திரம்பாக்கம், கொசஸ்தல யாரு, பல்லாவரம். பல்லாவரத்துல ஆராய்ச்சி பண்ணவர் யாரு அப்படின்னா ராபர்ட் புருஸ்புட். எந்த வருடம் அப்படின்னா 1863. எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து. இந்தியாவிலேயே பழங்கற்கால கருவிகள் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா பல்லாவரம். ரைட்டா, பல்லாவரத்துலதான் முதன்முறையா கருவிகள் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, அடுத்து இந்த பல்லாவரத்துல கருவிகள் முதன்முதலாக இந்தியாவில் பழங்கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் இடம் எது அப்படின்னா பல்லாவரம். இங்க கண்டறிந்த கருவிகள்ல அதிகமா எது காணப்பட்டுச்சு அப்படின்னா கை கோடாரிகள். ரைட்டா, அதிகமா கை கோடாரிகள் காணப்பட்டுச்சு. ஓகேவா, இங்க பல்லாவரத்துல. அப்படி இந்த ஆராய்ச்சியில பல்லாவரத்துல தோணுனா எங்க பார்த்தாலும் கை கோடாரிகள் தாங்க காணப்பட்டுச்சு. அதனால இந்த கை கோடாரிகள் அதிகம் காணப்பட்டதுனால இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்னைய கற்கருவி தொழிலகம். சென்னை கற்கருவி தொழிலகம். ரைட்டா, சென்னை என்ன சொல்றாங்க அப்படின்னா கற்கருவி தொழிலகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. கற்கருவி தொழிலகம். ஏன்னா கை கோடாரிகள் அதிகம் காணப்பட்டதுனால. நல்லா கவனிங்க, திரும்பவும் சொல்றேன், இந்த ஏரியாவில தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப முன்னாடி வரைக்கும் பார்த்ததுல ஹோமினின் முக்கியமானது, அடுத்து பல்லாவரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல்லாவரத்துல ஆராய்ச்சி செய்தவர் ராபர்ட் புருஸ்புர்ட். அல்லது ராபர்ட் புருஸ்புர்ட் ஆராய்ச்சி செய்த இடம் எதுனா பல்லாவரம். எந்த வருடம்னா 1863. அப்படி பல்லாவரத்துல என்ன காணப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவிலேயே முதன்முறையாக பழங்கற்கால கருவிகள் காணப்பட்ட இடம் எது அப்படின்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல பல்லாவரம். அங்கு நடந்த தொல் ஆராய்ச்சியில எங்க பார்த்தாலும் கற்கோடாரிகள், அதாவது கை கோடாரிகள் அதிக அளவுல செதறி கிடந்துச்சு. அப்ப இங்குதான் உற்பத்தி செய்து மத்த இடங்களுக்கு கொண்டு சென்றிருப்பாங்க. அப்படின்றதுனாலே இந்த சென்னையை என்ன சொல்றாங்க அப்படின்னா கற்கருவி தொழிலகம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா, கற்கருவி தொழிலகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பல்லாவரத்துல ராபர்ட் புருட் கண்டறிந்த கருவிகள் புறாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எங்க அப்படின்னா சென்னை அருங்காட்சியகத்துல. ரைட்டா, சென்னை அருங்காட்சியகத்துல இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ளது. அப்ப கற்கருவின் தொழிலகம் அப்படின்னு சொல்ற ஊர் எது, அல்லது எந்த ஊரை கற்கருவின் தொழிலகம் சொல்லி அழைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை. ரைட்டா, சென்னைய கற்கருவிகள் தொழிலகம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா, சரி. பல்லாவரம். அப்ப பழங்கற்கால கருவிகள் இந்தியாவில் முதலில் கண்டறியப்பட்ட இடம் பல்லாவரம். பல்லாவரத்துல கற்கருவிகள், கற்கோடாரிகள் அல்லது கை கோடாரிகள் அதிக அளவில் காணப்பட்டதனால் சென்னை என்ன சொல்றோம் அப்படின்னா கற்கருவி தொழிலகம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இது ராபர்ட் புருஸ்புர்ட் கண்டறிந்த அவருடைய ஆராய்ச்சி, சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்றது. இதை எடுத்துக்கங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒண்ணு. ரைட்டா, ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒண்ணு. ராபர்ட் புருஸ்புர்ட், திரும்பவும் சொல்றேன், நல்லா கவனிங்க. கற்கருவி தொழிலகம் அப்படின்றது எது அப்படின்னா சென்னை. ரைட்டா, ஆனால் இதை தாண்டி மற்ற ஆத்தர்கள் பூராமே என்ன சொல்றாங்க அப்படின்னா கருவி உற்பத்தி கூடம். ரைட்டா, கருவி உற்பத்தி கூடமாக எந்த இடம் விளங்கியிருக்கும் அப்படின்னா அத்திரம்பாக்கம். அத்திரம்பாக்கம் அதிக அளவுல கருவிகள் கண்டெடுக்கப்பட்டதுனால அத்திரம்பாக்கத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா கருவி உற்பத்தி கூடம். ஆனா ராபர்ட் புருஸ்புர்ட் என்ன சொல்றாரு சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஸ்கூல் புக்லையும் கொடுத்திருக்குது. இது போக வெளியில ஆத்தர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா எந்த ஊரை சொல்றாங்க அப்படின்னா அத்திரம்பாக்கம். ரைட்டா, பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள். இப்ப இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. கற்கருவி தொழிலகம் அப்படின்னு கேட்டு பல்லாவரம் அல்லது சென்னை அப்படின்றத அதத்தையும் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். ரைட்டா, ஒருவேளை பல்லாவரமோ அல்லது சென்னையோ இல்ல அப்படின்னா அப்ப மட்டும்தான் நீங்க எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அத்திரம்பாக்கத்துக்கு கொடுக்கணும். ரைட்டா, அத்திரம்பாக்கத்துக்கு கொடுக்கணும். ஓகேவா, ரெண்டும் புரியுதா? கற்கருவி தொழிலகம் அப்படின்னு கேட்டா சென்னை. சரி, வாங்க பாத்துருவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்ப அப்படியே பார்க்காம சொல்லலாமா? கீழ்பழங்கற்கால பண்பாடு. பழங்கற்காலத்தை மூன்றா பிரிச்சிருந்தோம். கீழ்பழங்கற்கால பண்பாடு, இடைப்பழங்கற்கால பண்பாடு, மேல் பழங்கற்கால பண்பாடு. கீழ்பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப வரைக்கும் 4 விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹோமினின். காலத்தால் முந்தைய கற்கால கருவிகளுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹோமினின். கிடைத்த இடம் அத்திரம்பாக்கம், குடியம் குகை. ரெண்டாவது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அத்திரம்பாக்கம். மனித மூதாதையர்கள், பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்த முக்கியமான இடம் எது அப்படின்னா அத்திரம்பாக்கம். அங்கு வாழ்ந்த மனிதர்கள் எவ்வளவு ஆண்டுகளுக்கு முந்தையவர்கள் அப்படின்னா 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையவர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். மூணாவது கொசஸ்தலை ஆறு.
குசஸ்தலையாறு பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று குசஸ்தலையாறு. அங்கு வாழ்ந்த மக்கள் எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க குசஸ்தலையார். 4வது பல்லாவரம். பல்லாவரம் மிக சிறப்பானது. ஏன்னா பல்லாவரத்துல ஆராய்ச்சி செய்தவர் யாரு அப்படின்னா ராபர்ட் புருஸ்பூர்ட். எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து. எந்த வருடம் அப்படின்னா 1863. அவர் ஆராய்ச்சியில இந்தியாவிலே பழங்கற்கால கருவிகள் முதலில் கண்டறியப்பட்ட இடம் எது அப்படின்னா பல்லாவரம். அந்த பல்லாவரம் ஆராய்ச்சியில எங்க பார்த்தாலும் கைக்கோடாரிகள் சிதறி கிடக்கு. அப்படி கைக்கோடாரிகள் சிதறி கிடக்கிறதுனால இங்க ஒரு தொழிலகம், அதாவது உற்பத்தி தொழிற்சாலை இருந்திருக்கும் அப்படின்ட்டு சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்னு அழைக்கிறோம். ரைட்டா? இவர் கண்டெடுக்கப்பட்ட கருவிகள் புறாமே இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ளது. ரைட்டா? இந்த ராபர்ட் புருஸ்பூர்ட்டை தவிர மற்ற ஆதர்கள் புறாமே எதை உற்பத்தி கூடம் சொல்றாங்க அப்படின்னா அத்திரம்பாக்கம். ரைட்டா? ஆனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது சென்னை. இவ்வளவுதாங்க. சரி, இவங்க பழங்கற்கால மக்கள் பயன்படுத்தப்பட்ட கருவிகளை புறாமே கண்டெடுத்தாங்களா? அப்படி கண்டெடுக்கப்பட்ட கருவிகளை நம்ம எத்தனை வகைப்படுத்துறோம் அப்படின்னா ஒரு 3 வகைப்படுத்தி வச்சிருக்கோம். ரைட்டா? அப்படி கண்டெடுக்கப்பட்ட கருவிகளை நம்ம எத்தனை வகைப்படுத்திருக்கோம் அப்படின்னா 3 வகைப்படுத்துறோம். கருவிகள். அடுத்த ஹெட்டிங் கீழ் பழங்கற்கால பண்பாடுல கருவிகள். ரைட்டா? கருவிகளை 3 வகைப்படுத்துறோம். 1 மரம் மற்றும் எலும்புகளால் ஆன கருவிகள். மரம் மற்றும் எலும்புகளால் ஆன கருவிகள். 2 கூழாங்கற்களை கொண்டு கருவிகள் செய்யப்பட்டது. 3 பசால்ட் எரிமலை. ரைட்டா? பசால்ட் மற்றும் எரிமலை பாறைகள் அந்த கற்களை கொண்டு கருவிகள் செய்யப்பட்டது. ஓகேவா? 3 நல்லா கவனிச்சுக்கோங்க. கருவிகளை 3 வகைப்படுத்துறோம். எதுல கருவிகள் செய்திருந்தாங்க அப்படின்றது 1 மரம் மற்றும் எலும்புகள்ல, 2 கூழாங்கற்கள்ல, 3 பசால்ட் மற்றும் எரிமலையில. ஓகேவா? இந்த மரம் மற்றும் எலும்புகள் கருவிகள் மற்றும் கூழாங்கற்கள் இருக்கா? கூழாங்கற்கள் இந்த 2 கருவிகளும் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா பழைய கற்கால அல்லது பழங்கற்காலத்துல கீழ்பழங்கற்காலத்துல இந்த மரம் மற்றும் எலும்புகளுடைய கருவிகள் கூழாங்கற்கள்ல செய்யப்பட்ட கருவிகள் எங்கெங்க கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த ஊரை எழுதி வச்சுக்கோங்க. பல்லாவரம், அத்திரம்பாக்கம். பல்லாவரம், அத்திரம்பாக்கம். குடியம் குகை, வடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம், பாரிகுளம். ஓகேவா? இத பூரா பாத்துக்கங்க. அப்ப இது பூராமே பழங்கற்கால. ரைட்டா? பழைய கற்காலத்துல எந்தெந்த ஊர்கள்ல நாகரிகம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பாக்குறது. பல்லாவரம், அத்திரம்பாக்கம், குடியம் குகை, வடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம், பாரிகுளம். இங்க எல்லாமே மரம் மற்றும் எலும்புகள் கூழாங்கற்களான கருவிகள் கண்டெடுக்கப்பட்டது. அடுத்து இந்த பசால்ட் மற்றும் எரிமலை பாறைகள் இருக்கா? இது எங்கே கிடைச்சிச்சு அப்படின்னா வட ஆற்காடு. ரைட்டா? வட ஆற்காடுனா வேலூர். ஓகேவா? வட ஆற்காடு வேலூர் மாவட்டம். 2வது தர்மபுரி. ரைட்டா? இங்க 2மே கிடைச்சிச்சு. ஓகேவா? இங்க 2மே கிடைச்சிச்சு. ஓகேவா? இந்த கருவிகள். ஓகேவா? அப்ப கருவிகளை நம்ம 3 பிரிச்சிருக்கோம். மரம் மற்றும் எலும்புகள், கூழாங்கற்கள், பசால்ட் மற்றும் எரிமலை பாறைகள். ஓகேவா? பல்லாவரம், அத்திரம்பாக்கம், குடியம் குகை, வடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம், பாரிகுளம். பசால்ட் மற்றும் எரிமலை பாறைகள் வட ஆற்காடு, தர்மபுரி அப்படின்றது. ஓகேவா? சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா ரோஸ்ட்ரோ காரினேட் அப்படின்னு சொல்றோம். ரோஸ்ட்ரோ காரினேட் அப்படின்னா என்னன்னா இவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள் வட்ட வடிவம், சதுர வடிவம், செவ்வகம், ரைட்டா? கோழி முட்டை. அப்படி இவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகளுக்கு என்ன பேர் அப்படின்னா ரோஸ்ட்ரோ காரினேட். ரைட்டா? இத தெளிவா புரிஞ்சுக்கங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஹோமினின் அப்படின்றது ஒரு வடிவம் இல்லாத கருவிகளா இருக்கும். இந்த வடிவம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு பேர் ஹோமினின். அதே பழங்கற்காலத்துல கீழ் பழங்கற்கால மக்கள் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவியானது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு ஒரு வடிவம் கொடுத்திருப்பாங்களா? ஒண்ணு வட்ட வடிவமா இருந்திருக்கும்,
இல்ல சதுர வடிவமா இருந்திருக்கும், இல்ல செவ்வக வடிவமா இருந்திருக்கும், கோழி முட்டை வடிவமா இருந்திருக்கும். அப்படி இருந்த கருவிகளுக்கு பேர் என்ன அப்படின்னா ரோஸ்டோ காரினட். ரைட்டா? வெறுமனே பழங்கற்கால அல்லது கீழ் பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கூடிய கருவிகளுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹோமினின். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகளுக்கு ஒரு வடிவம் கிடைத்துச்சா, அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஸ்டோ காரினட். ரைட்டா? ரோஸ்டோ காரினட். ஓகேவா? அப்ப அவங்களுடைய 4 பாயிண்ட் பார்த்தாச்சு, கருவிகள் பார்த்தாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா இவங்களுக்கு முக்கியமா இரும்பு பத்தியும் மண்பாண்டம், ரைட்டா? இரும்ப பத்தியும் மண்பாண்டம் பற்றியும் தெரியாது. இரும்ப பத்தியும் மண்பாண்டத்தை பத்தியும் கண்டிப்பா இவங்களுக்கு தெரியாது. அடுத்து இவங்களுடைய தொழில். தொழில் காட்டு விலங்குகளை வேட்டையாடுதல். ஓகேவா? காட்டு விலங்குகளை வேட்டையாடுதல் அப்படின்னு பாக்குறோம். இவங்களுடைய தொழில் காட்டு விலங்குகளை வேட்டையாடுதல். அடுத்து உணவு. இவங்களுடைய உணவு பழங்கள், கிழங்குகள். ஏன்னா விவசாயம் எல்லாம் கிடையாது. பழங்கள், கிழங்குகள், விதைகள். விதைகள் இவங்களுடைய உணவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உணவு, பழங்கள், கிழங்குகள், விதைகள் அப்படின்றது. ஓகேவா? இவ்வளவுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா கீழ் பழங்கற்கால பண்பாடு. ஓகேவா? அப்படியே ரீகால் பண்ணலாமா? பார்க்காம ஒரே ஒரு தடவை அப்படியே மேல இருந்து கீழே வாங்க. ரைட்டா? இப்ப நடத்துனத அப்படியே ரீகால் பண்றோம், பார்க்காம மேல இருந்து கீழே வரணும். ஓகேவா? பழங்கற்காலத்தை 3ஆ பிரிச்சிருந்தோம். கீழ் பழங்கற்கால பண்பாடு, இடைப்பழங்கற்கால பண்பாடு, மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு. கீழ் பழங்கற்கால பண்பாடு அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தோம். இந்த கீழ் பழங்கற்கால பண்பாட்டுல 4 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஹோமினின். ஹோமினின் அப்படின்னா என்னன்னா காலத்தால் முந்தைய கற்கால கருவிகள் வகையை சார்ந்தது. எங்கு கண்டறியப்பட்டது அப்படின்னா அத்திரம்பாக்கம், குடியம் குகை. 2வது நம்ம பார்த்தது அத்திரம்பாக்கம். பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்த மிக முக்கியமான இடங்கள்ல ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா அத்திரம்பாக்கம். அங்கு வாழ்ந்த மனிதர்கள் எவ்வளவு நூற்றாண்டுகள் அல்லது எவ்வளவு ஆண்டுகளுக்கு முந்தையவர்கள் அப்படின்னா 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையவர்கள். 3வது நம்ம பார்த்தது கொசஸ்தலை ஆறு. மனித மூதாதையர்கள் அல்லது பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா ரைட்டா எது அப்படின்னா கொசஸ்தலை ஆறு. இந்த கொசஸ்தலை ஆற்றில் வாழ்ந்த மனித மூதாதையர்களுக்கு நம்ம வைத்திருக்க பேர் என்ன அப்படின்னா ஹோமோ எரக்டஸ் அப்படின்ற ஒண்ணு. அடுத்து நம்ம பார்த்தது பல்லாவரம். பல்லாவரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்க ஆராய்ச்சி செய்தவர் ராபர்ட் புரூஸ்புட். எந்த வருடம் அப்படின்னா 1863. ரைட்டா? 1863. எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து. பல்லாவரத்துல ஆராய்ச்சி செய்தார். இந்த ஆராய்ச்சியில நம்மளுக்கு கிடைத்த கருவிகளின் அடிப்படையில பார்க்கும்போது இந்தியாவிலேயே பழங்கற்கால கருவிகள் கிடைத்த முதல் இடம் எது அப்படின்னா தமிழ்நாட்டுல சென்னையில உள்ள பல்லாவரம். ரைட்டா? இதே டிஎன்பிசி கொஸ்டின். பல்லாவரம். ஓகேவா? அவர் கண்டறிந்த கருவிகள் புறாமே எங்க இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் சென்னை அருங்காட்சியகத்துல இருக்கு. அந்த பல்லாவரத்துல எங்கிட்டு பார்த்தாலும் கை கோடாரிகள் சிதறி கிடந்ததுனால இது ஒரு பெரிய தொழிற்சாலையா இருந்திருக்கணும் அப்படின்ட்டு சென்னை கற்கருவிகளின் தொழிலகம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சென்னை கற்கருவிகள் தொழிலகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மத்த ஆத்தர் புறாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அத்திரம்பாக்கம் தான் மிகப்பெரிய தொழிற்கூடமா இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆனா நம்ம பிரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது பள்ளிப்பாட புத்தகத்துல கொடுக்கிறது சென்னை. ரைட்டா? சரி, அடுத்து முடிச்சாச்சு. அங்கு கிடைத்த கருவிகளின் அடிப்படையில நம்ம கருவிகளை 3ஆ வகைப்படுத்தணும். ஒன்று மரம் மற்றும் எலும்புகள், 2வது கூழாங்கற்கள், 3வது பசால்ட் மற்றும் எரிமலை பாறைகள் அப்படின்னு. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மரம் மற்றும் எலும்புகள், ரைட்டா, கூழாங்கற்கள், இந்த 2 வகையான கருவிகள் எங்கே கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல கிடைச்சக்கூடிய இடம் எதுனா பல்லாவரம், அத்திரம்பாக்கம், குடியம் குகை, ரைட்டா, எருமை வெட்டிப்பாளையம், பாரிகுளம், வடமதுரை. ஓகேவா? இங்க எல்லாமே கிடைச்சிச்சு. இதே பசால்ட் மற்றும் எரிமலை கருவிகள் எங்கே கிடைச்சிச்சு அப்படின்னா வட ஆற்காடும் தர்மபுரியும். ஓகேவா? அடுத்து மிக முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன அப்படின்னா இந்த கீழ்ப்பழங்கற்கால மனிதர்கள் அல்லது கீழ்ப்பழங்கற்காலத்துல வாழ்ந்தவர்கள்
அவர்கள் பயன்படுத்திய கருவிகளுக்கு எப்ப ஒரு வடிவம் கிடைக்குதோ, அந்த வடிவத்தினுடைய கருவிகளுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா, ரோஸ்ட்ரோ காரினட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? ரோஸ்ட்ரோ காரினட். அடுத்து, இந்த கீழ்ப்பழங்கற்கால மக்களுக்கு இரும்பையும் மண்பாண்டத்தையும் பற்றி தெரியாது. ஓகேவா? அடுத்து இவங்களுடைய தொழில் காட்டு விலங்குகளை வேட்டையாடுதல். உணவு, பழங்கள், கிழங்குகள், விதைகள். ஓகேவா? ஆகியவற்றை பத்தி இவங்க தெரிஞ்சிருக்குது. ஓகேவா? சரி. இவ்வளவுதாங்க கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடைப்பழங்கற்கால பண்பாடு. ரைட்டா? இடைப்பழங்கற்கால பண்பாடு. இடைக்காற்காலம் கிடையாது. திரும்பவும் சொல்றேன். இடைக்கற்காலம் கிடையாது. ரைட்டா? இடைக்கற்காலம் கிடையாது. இப்ப நம்ம பார்க்கிறது இது இடைப்பழங்கற்காலம். ரைட்டா? இடைப்பழங்கற்காலம். பழங்கற்காலத்தை 3ஆ பிரிச்சிருந்தோம். கீழ்ப்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம் அப்படின்னு. கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடை பழங்கற்காலம். ஓகேவா? போயிடலாமா? இடைப்பழங்கற்காலம். வந்துருங்க. 2வது இடை பழங்கற்கால பயன்பாடு. ரைட்டா? இடை பழங்கற்கால பயன்பாடு. காலம் 3,85,000 முதல் 1,72,000 வரை. ரைட்டா? 3,85,000 முதல் 1,72,000 வரை அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? இவங்களுடைய காலம் அப்படின்றது. சரி, இடைப்பழங்கற்கால பண்பாடு. இந்த இடைப்பழங்கற்கால பயன்பாட்டுல ஓகேவா? இவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள். ஃபர்ஸ்ட் கேட்டிங் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கருவிகள். ரைட்டா? ஏன்னா இந்த காலத்தவே நம்ம எதன் அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, கருவிகள் அடிப்படையில் தாங்க வகைப்படுத்தியிருக்கோம். சரிடா? அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் மேம்பட்டு மேம்பட்டு வர்றத வச்சுதே நம்ம காலத்தவே வகைப்படுத்தியிருக்கோம் அப்படின்றோம். ரைட்டா? அப்ப காலங்கள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ரைட்டா? கருவிகள் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சரி. இவங்க பயன்படுத்தியிருக்காங்களா கருவி? ரைட்டா? இவங்க பயன்படுத்தியிருக்காங்களா கருவி? இந்த கருவிகளுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெவாய்சியன் செதில்கள் கருவி. லெவாசியன் செதில்கள். ரைட்டா? லெவாசியன் செதில்கள் கருவி அப்படின்னு காணப்படுறோம். இடைப்பழங்கற்கால பண்பாட்டுல. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்பழங்கற்கால பயன்படுத்தப்பட்ட மக்களை விட இடைப்பழங்கற்கால பயன்படுத்தப்பட்ட கருவிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளவில் சிறியவை. அளவில் சிறியவை. அந்த கருவிகளுக்கு பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெவாய்சியன் செதில்கள் கருவிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த கருவிகள் காணப்படும் இடம் காணப்படும் இடம். ரைட்டா? டி புதுப்பட்டி. டி புதுப்பட்டி. சீவரக்கோட்டை. சீவரக்கோட்டை. ரைட்டா? தஞ்சாவூர். அரியலூர். ரைட்டா? அரியலூர். ஓகேவா? இவ்வளவுதாங்க இடைப்பழங்கற்கால பண்பாட்டுல. ரைட்டா? பயன்பாட்டுல. லெவாய்சியன் செதில்கள் கருவி. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் பழங்கற்கால பண்பாடு. மேல் பழங்கற்கால பண்பாடு அல்லது பயன்பாடு. பண்பாடு. ரைட்டா? மேல் பழங்கற்கால பண்பாடு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த மேல் பழங்கற்கால பண்பாட்டின் தமிழ்நாட்டில் வாழ்ந்ததற்கான ஆதாரம் கிடையாது. அதனால இந்த காலத்தை நம்மளால வகைப்படுத்தல. தமிழ்நாட்டில் வாழ்ந்ததற்கான தமிழ்நாட்டில் வாழ்ந்ததற்கான ஆதாரம் கிடையாது. ரைட்டா? ஆதாரம் கிடையாது. இதனால நம்ம வகைப்படுத்தல. ஓகேவா? இப்ப புரியுதா? ரைட்டா? ஆரம்பத்துல இருந்து ஒரே ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடலாமா? சரி. காலத்தை நம்ம எப்படி வகைப்படுத்தியிருந்தோம் அப்படின்னா, சிம்பிளா வாங்க ஒரே ஒரு தடவை ரீகால் படுத்திடலாம். பழங்கற்காலம்.
இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம். வகைப்படுத்தியிருந்தோமா? இந்த பழங்கற்காலத்தை நம்ம எத்தனையா பிரிச்சிருந்தோம் அப்படின்னா 3ஆ பிரிச்சிருந்தோம். 1 கீழ்பழங்கற்கால பண்பாடு, இடைப்பழங்கற்கால பண்பாடு, மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு. ஓகேவா? இந்த கீழ்பழங்கற்கால பண்பாடு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அங்க முக்கியமா பார்த்தது ஹோமினின், ரைட்டா? ரோஸ்ட்ரோ காரினட், அங்கே கிடைத்த கருவிகளுக்கு ரோஸ்ட்ரோ காரினட், இதெல்லாமே 2 முக்கியம். ஹோமினின், ரோஸ்ட்ரோ காரினட். இடைப்பழங்கற்கால பண்பாட்டுல கிடைத்த கருவிகளுக்கு என்ன பேரு அப்படின்னா லெவாய்சியன் செதில்கள். லெவாய்சியன் செதில்கள். இதை மட்டும் டிஃபரன்சியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே ஈஸியா ஞாபகத்துல வச்சிடலாம். இந்த கருவிகளுக்கான பேர்களை மட்டும் ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட்டா? லெவாய்சியன் செதில்கள் இவ்வளவுதாங்க இதுக்குள்ள இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைக்கற்காலம். ரைட்டா? சார்ட்லயே புரிஞ்சிருப்பீங்க. இப்ப பழங்கற்காலம் முடிஞ்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இடைக்கற்காலம். ரைட்டா? இப்ப புரியுதா கற்காலத்தை கைப்படுத்துறது மாணவர்களுக்கு ஈஸியா இருக்கா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உள்ள போகும்போது தெளிவா நான் டீப்பா சொல்லித்தரேன். ரைட்டா? இப்ப கற்காலத்தை எப்படி வகைப்படுத்திருக்கோம்ன்றது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, காலங்கள் புரிஞ்சிருச்சு. இதை அழகா அப்படியே சாட்டு போட்டு மட்டும் வைங்க. ரைட்டா? ஈஸியா எடுத்துடலாம் ஒவ்வொரு விஷயத்தையும். ஓகேவா? சரி, இடைக்கற்காலம். இடைக்கற்காலத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். பழங்கற்காலம் முடிஞ்சிருச்சு. இதை நல்லா கொஞ்சம் திரும்ப ஒரு தடவை நீங்களா எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. நீங்களா எடுத்து ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா சும்மா எடுத்து படிக்கிறது கிடையாது. ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் பார்க்காம சொல்லி பார்க்கணும். ரைட்டா? நீங்க ஒரு ஆசிரியர், நீங்க போய் ஒரு மாணவருக்கு பாடம் நடத்துறீங்க. அப்ப நடத்தினா கையில பேப்பர் இருக்கக்கூடாது. கையில எப்பயுமே ஒரு ஆசிரியர்னா பேப்பர் இல்லாம பாடம் நடத்தணும். ரைட்டா? அப்ப எப்படி மனப்பாடம் பண்ணுவீங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஆரம்பத்துல இருந்து நீங்க சொல்லி பாருங்க. ரைட்டா? ஈஸியா மனப்பாடம் ஆயிரும், எப்பயுமே மறக்காது. சரி, அடுத்த வகுப்புல சந்திப்போம்.